ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமியா அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான காளான் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வச்சு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈவன் பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான இந்த ஃபேவரட்டான காளான் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் காளானை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம காளானை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா எடுத்திருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்புலாம் எடுத்திருக்கேன். நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஆனியன், அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறிட்டு எடுத்துக்கோங்க. அரிசி பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 அன் ஹவராக ஊறிட்டுருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே பிரியாணி பண்ணும்போது நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான பக்குவத்தில் நமக்கு பிரியாணி கிடைக்கும். குக்கரில் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பாதி, நெய் பாதி நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் ஊற்றிக்கலாம். நெய் சேர்த்து பண்ணும்போது இனிமேல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ இது எல்லாத்துமே நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ தாளிப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு பட்டை, 3 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, கசகசா சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப நான் ஸ்பைசஸ் நிறைய சேர்க்கல. இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுடணும். கலந்து விட்டுட்டு நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பிரியாணி எப்போ பண்ணாலும் நம்ம ஆனியன் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த ஆனியன் நல்லா வதங்கும்போது சுருண்டு நல்ல ஒரு டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். நல்லா ஆனியன் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகி வரணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நான் சேர்த்துட்றேன். தக்காளி நமக்கு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் சேர்த்துட்டு உடனே இஞ்சி பூண்டு சேர்த்துட்டாலும் அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் தக்காளியை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறது. இது ஒரு முக்கியமான டிப்பு, நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. நமக்கு தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூஸியாக ஃபார்ம் ஆகிடும். அதனால் நமக்கு இஞ்சி பூண்டு அடி பிடிக்காது. நம்ம வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்தனா அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆகும். நம்ம பக்குவமாக பண்ணுற மாதிரி இருக்கும். பிகினர்ஸ்க்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா பச்சை வாசனைலாம் போகணும். போய் நல்லா வதங்கி வரணும் நமக்கு. அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா பச்சை வாசனைலாம் போகி சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு பிரியாணியோட டேஸ்ட் பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்க்குறேன். மசாலா எல்லாமே நான் மீடியமாக தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். பிரியாணி மசாலா அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். ஸ்பைசஸ் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைக்கு லஞ்ச் பேக் பண்ண போகிறேன். அதனால் நான் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரியவங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ எதுக்கு சேர்க்குறோன்னா இந்த காய் எல்லாமே நல்லா வதங்கிறதுக்காக தான் உப்பு சேர்க்குறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் நமக்கு இப்போவே. இப்போ நம்ம காளான் சேர்த்துக்கலாம். நமக்கு அந்த மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம காளான் சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மேரினேட் பண்ணிக்கோங்க. காளான் நல்லா உப்பு காரம் எல்லாமே நமக்கு மிங்கிளாகி வரணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இப்போ புதினா சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட் பிரியாணி சூப்பராக இருக்கும். இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. காரம் மட்டும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க.
நான் வந்து குழந்தைங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்றதுனால இந்த அளவு காரம் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்க, சின்ன குழந்தைங்கன்னா இந்த அளவு காரம் சேர்த்தா போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா வந்து வதங்கிடுச்சு. காளான்லேருந்து தண்ணி நல்லா விட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அரிசி நம்ம ஊற வச்சதுலேருந்து தண்ணி எல்லாத்தையும் இருத்துட்டு அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி வந்து அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருந்தேன். 2.25 கிளாஸ் வந்து கரெக்டாக சேர்த்துருந்தேன். 1.5 கிளாஸ் அரிசிக்கு 2.25 கிளாஸ் வந்து நான் சேர்த்துருந்தேன் தண்ணி. நீங்களும் அதே அளவு சேர்த்துக்கோங்க பாஸ்மதி ரைஸில் பண்ணும்போது. பாஸ்மதியில் பண்ணல, நார்மல் ரைஸில் பண்ணுறீங்கன்னா இப்போ 1 கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1.5 கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்கன்னா 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இது நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ ரைஸ் அப்படியே இருக்குது. ரைஸ் ஓரளவு கொஞ்சம் வெந்து வரணும். நமக்கு நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகி வெந்து வர அளவுக்கு நம்ம வந்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வதங்கிறதுக்கு தான் சேர்த்தேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டே காளான் சேர்க்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துட்டோன்னா உப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காளானில் இறங்கிடும். அது வந்து உப்பு கரிக்கிற மாதிரி ஆகிடும் காளானில். அதனால தான் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து சேர்க்குறோம். இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக வந்துட்டு நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லித்தழை, அதுக்கப்புறம் புதினா மேலே வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ரைஸ் வந்து வெந்துருச்சு ஒரு 30%. இப்போ 70% குக் ஆகணும் நமக்கு. இப்போ நம்ம மூடி விசில் போட்டாச்சு. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நமக்கு வந்து குக் ஆகணும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா சிம்மில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து நம்ம பிரியாணி குக் பண்ணணும். இப்போ விசில் எல்லாமே போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே ஸ்மெல்லு செமையாக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு இதே மாதிரி காளான் பிரியாணி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு சூப்பராக. நமக்கு ரொம்ப வந்து சாஃப்டாகவும் இருக்குது. அதே மாதிரி நமக்கு உதிரி உதிரியாகவும் இருக்குது பிரியாணி. பாருங்கள், ரொம்ப வந்து டேஸ்டியாக வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்ச ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். நம்ம நார்மலாக செஞ்சு கொடுக்குற லஞ்சை தவிர்த்து இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் வந்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான பிரியாணியோடு சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.